ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு செஞ்ச 15 கிலோ காளான் பிரியாணி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 லிட்டரு ஆயில் ஊற்றிட்டு ஓல் கரம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து 6 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கணும். வெங்காயத்து கூடவே ஒரு 50 கிராம் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து அது கூட ஒரு 25 கிராம் கஸ்தூரி மேத்தி, 1/2 கிலோ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கலருக்காக ஒரு 100 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து காரத்துக்காக ஒரு 200 கிராம் மிளகாத்தூளை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ண 6 கட்டு கொத்தமல்லி, 3 கட்டு புதினாவை இதோட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கிலோ பூண்டும் 1 கிலோ இஞ்சியும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அதோட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகாவை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இது கூட கட் பண்ணி வச்ச 7 கிலோ காளானை சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அது கூடவே கட் பண்ணி வச்ச 6 கிலோ தக்காளியும் சேர்த்திட்டு அந்த ஆயில்லையே தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி கூடவே தேவையான அளவு சால்ட்டை சேர்த்திக்குங்க. சால்ட்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு 100 கிராம் சிக்கன் மசாலா அதையும் சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளவு நம்ம கம்மியாக செய்யக்குள்ளார 1க்கு 2 சேர்த்துணும். இந்த மாதிரி அதிகமாக செய்யக்குள்ளார 1க்கு 1.25 சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். காளான் வெந்தனும் அது கூட ஒரு 100 கிராம் கடையில் வாங்கின கரம் மசாலாவை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இது கொதிச்சனும் நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்ச 15 கிலோ ஜீரக சம்பா அரிசி அதை இது கூட கொட்டிடலாம். அரிசி போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூட 100 கிராம் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 லிட்ரு தயிர் அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அடுத்து இது கூட ஒரு 10 லெமனோட ஜூஸு, ஒரு 1/2 கிலோ நெய் அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. அடுத்து இந்த அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமாக வந்தனும் இந்த மாதிரி வாழை போட்டு இதை தம்முக்கு வச்சிடலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour வரைக்கும் இதை இதே மாதிரி தம்லேயே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த இலையில் இருக்கிற தண்ணி அந்த சாப்பாட்டுக்குள்ளார இறங்கிடாமல் இந்த மாதிரி மெதுவாக எடுத்துக்கணும். இலையை எடுத்துட்டு சாப்பாடு உடஞ்சிடாமல் இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட 15 கிலோ காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.